ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் கார சட்னி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு 2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 3 டீஸ்பூன் கடலப்பருப்பு போட்டுக்கோங்க. இது நல்லா செவந்து வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ நம்ம கிள்ளி வச்சுருக்கிற காஞ்ச மிளகாவையும் போட்டுட்டு, காஞ்ச மிளகாய் நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட போகிறோம். தக்காளி உங்களுக்கு சீக்கிரமாக வெந்து வரத்துக்கு கொஞ்சமாக கல்லுப்பு போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் பார்த்திங்கன்னா தக்காளியை மூடி போட்டு வேக வைக்க போகிறோம். தக்காளி நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் கழுவி கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியும் போட்டுட்டு நல்லா ஒரு வதக்கி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா நம்ம லோ ஃப்ளேமில் தான் வச்சு செய்யணும். அப்போ தான் சட்னி சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொன்றும் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு இன்க்ரீடியன்ஸாக போடுங்க. இப்போ நல்லா ஆறிடுச்சு. நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இப்போ மிக்சியில் போட்டுட்டு நல்லா ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கோங்க. இப்போ சட்னி ரெடி. நம்ம தாளிப்பை ரெடி பண்ணிக்கலாம். எண்ணெய் கடுகு உளுந்து போட்டுட்டு கருவேப்பிலை போட்டுட்டு இப்போ நம்ம சட்னி கூட எடுத்து ஊற்றிக்கலாம். சுவையான டேஸ்டான கார சட்னி ரெடி. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்